நாம் இன்றைக்கு பார்க்க போவது திருச்சி மாவட்டம் திருப்பாற்றுத்துறை என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிமூலேஸ்வரர் என்ற திருக்கோயிலை பற்றிதான். இங்குள்ள மூலவர் ஆதிமூலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அம்மன் நித்திய கல்யாணி என்றும் மேகலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு தலவிருட்சமாக வில்வம், தீர்த்தமாக கொள்ளிடம் தீர்த்தமாக விளங்குகிறது. இத்தலத்தின் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். புரட்டாசி மற்றும் பங்குனியின் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமியின் மீது சூரிய ஒளி விழுகிறது. வீணை தட்சிணாமூர்த்தி கருவறையில் சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி வீணை வாசிக்கும் கோலத்தில் இருக்கிறார். அருகிலேயே பிச்சாண்டனர் இருக்கிறார். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவாரம் பாடப்பட்ட 776 சிவாலயங்களில் இது 59வது தேவார தலமாக விளங்குகிறது. இக்கோயில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். மேலும் விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருப்பாற்றுத்துறையில் அமைந்துள்ள ஆதிமூலேஸ்வரர். அர்த்த மண்டபத்தில் 4 தூண்களுடன் ராஜசபை இருக்கிறது. இந்த சபையில் இருந்து சிவன் மன்னர் போல் ஆட்சி செய்வதாக சொல்கிறார்கள். திருஞான சம்பந்தர் சுவாமியை மூலநாதேஸ்வரர் என்ற தலத்தை கரார் கொன்றை என்னும் பாடியுள்ளார். இங்கு சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள மூலவர் ஆதிமூலேஸ்வரர் திருமூலநாதர் என்றும், உற்சவர் சோமஸ்கந்தர் என்றும், அம்பாள் நித்திய கல்யாணி மேகலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இக்கோயில் தேவாரம் பாடல்பட்ட தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். புரட்டாசி மற்றும் பங்குனியின் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமியின் மீது சூரிய ஒளி விழுகிறது. வீணை தட்சிணாமூர்த்தி கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி வீணை வாசிக்கும் கோலத்தில் இருக்கிறார். அவரது இடது கால் சற்றே மடங்கி நளினமாக இருக்கிறது. இதனை வீணையின் இசைக்கேற்ப நடனமாடிய கோலம் என்கிறார்கள். அருகே சீடர்கள் இல்லை. தட்சிணாமூர்த்தியின் இந்த வித்தியாசமான கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம். இசைக்கலைஞர்கள் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். அருகிலேயே பிச்சாண்டனர் இருக்கிறார். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட சிவஸ்தலமாகும். சிவனின் தேவார பாடல்பட்ட 276 சிவாலயங்களில் இது 59வது தேவார தலமாகும். கோயில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். சுவாமியை மூலநாதேஸ்வரர் என்றும் தலத்தை கரார் கொன்றை என்றும் பாடியுள்ளார். இங்கு சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை.
மேலும் நாம் வேறொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி அறியலாம். நன்றி.